மோசேயின் வெற்றி. அதிகாரம் 12. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி கீலேயாத்து உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாபோக்கு ஆறு மட்டும் உள்ள தேசத்தையும், சமனான வெளி துவங்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத் எசிமோத் வழியாக கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும், தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாய் இருந்த பாதி கீலேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான். யோசுவாவோ அல்லது வேறொருவரோ இந்த சரித்திர புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் நடத்திய யுத்தங்களையும் அவர்கள் பெற்ற வெற்றிகளையும் இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் தொகுத்து எழுதுகிறார். யோசுவாவின் காலத்தில் யோர்தான் நதிக்கு இப்புறத்திலே உள்ள தேசங்களை இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்டார்கள். மோசேயின் காலத்தில் யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேசங்களை இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்டார்கள். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் முறியடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். மோசேயின் காலத்தை விட யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தின் ராஜாக்களை அதிக எண்ணிக்கையில் முறியடித்திருக்கிறார்கள். ஆனாலும் மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த வெற்றிகளை யோசுவா மறந்துவிடவில்லை. மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த வெற்றிகளை யோசுவா மறவாமல் நினைவு கூர்ந்து இங்கே எழுதுகிறார். மோசேயின் காலத்தில் யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோசுவா 12ஆம் அதிகாரத்தில் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்த கானான் தேசத்து ராஜாக்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 33 ராஜாக்களை முறியடித்தார்கள். அவர்களில் 2 பேர் யோர்தான் நதிக்கு அக்கறையில் உள்ள கிழக்கு தேசத்தில் உள்ளவர்கள். மேலும் 31 ராஜாக்கள் யோர்தான் நதிக்கு இக்கரையில் உள்ள மேற்கு தேசத்தில் உள்ளவர்கள். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட 2 தேசங்களை பற்றி இங்கு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவையாவன எமோரியரின் தேசம், பாசானின் தேசம். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி கீலேயாத்து பட்டணம் உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாபோக்கு ஆறு மட்டும் உள்ள தேசத்தையும், சமனான வெளி துவக்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத் எசிமோத் வழியாக கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும், தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். ஆரோவேர் பள்ளத்தாக்கின் வடக்கு கடைசியில் உள்ளது. இது அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ளது. இது மோவாபின் ராஜ்யத்திற்கும் சீகோனின் ராஜ்யத்திற்கும் நடுவில் உள்ளது. யாப்போக்கு ஆறு வரையிலும் இதன் எல்லை வடதிசையில் விரிந்திருக்கிறது. சீகோனிடமிருந்து இந்த பட்டணத்தை கைப்பற்றிய பின்பு இஸ்ரவேல் புத்திரர் இதை பழுது பார்த்தார்கள். இந்த ஆரோவேர் தவிர கீலேயாத்தில் ஒரு ஆரோவேரும் யூதாவில் ஒரு ஆரோவேரும் உள்ளன. மோசேயின் காலத்தில் ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள்.
அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாய் இருந்த பாதி கீலேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். யோர்தானுக்கு கிழக்கு தேசத்தில் 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: சீகோன் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜா, ஓக் பாசானின் ராஜா. இவ்விரண்டு ராஜாக்களின் தோல்வியை பற்றி எண்ணாகமம் 21:21 முதல் 35 வரை, உபாகமம் 2:26 முதல் 3:13 ஆகிய வசனங்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. எமோரியரையும் பாசானின் தேசத்தாரையும் கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தார். மோசே இந்த தேசத்தை பற்றி ஏற்கனவே விரிவாக சொல்லி இருக்கிறார். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலேயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார். உபாகமம் 2:36. அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம். அவர்களிடத்தில் நாம் பிடித்துக் கொள்ளாத பட்டணம் இல்லை. பாசானில் இருந்த ஓகின் ராஜ்யமான 60 பட்டணங்கள் உள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம். உபாகமம் 3:4. மோசே இவ்விரண்டு தேசங்களை பற்றி ஏற்கனவே சொன்ன சம்பவங்கள் இந்த வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களில் வித்தியாசம் இல்லை. பாசானின் ராஜாவாகிய ஓக் அஸ்தரோத்திலும் எஸ்த்ரோயிலும் வாசம் பண்ணினான். இவ்விரண்டும் ராஜதானி பட்டணங்கள். ராஜாவாகிய கோகுக்கு இவ்விரண்டு பட்டணங்களிலும் அரண்மனைகள் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் இவ்விரண்டு பட்டணங்களையும் அவனிடமிருந்து பிடித்துக் கொண்டார்கள். மனுஷன் தனக்கு 2 அரண்மனைகளை கட்டினாலும் அவனை ஒரே கல்லறையில்தான் அடக்கம் பண்ணுவார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்த தேசங்களை கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேலில் 2.5 கோத்திரத்தாருக்கு சுதந்திரமாக கொடுத்தார். யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே கிழக்கு தேசையிலே ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் சுதந்திரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த சம்பவம் எண்ணாகமம் 32வது அதிகாரத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயைப் போலவே யோசுவாவும் யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கு திசையிலே அநேக ராஜாக்களை முறியடிக்கிறார். அவர்களுடைய தேசங்களை சுதந்திரித்துக் கொள்கிறார். யோசுவா அந்த தேசங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக மோசே தான் முறியடித்த தேசங்களை இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாருக்கு சுதந்திரமாக கொடுத்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவும் மோசேயின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கானான் தேசத்தை இஸ்ரவேலில் மீதமுள்ள 9.5 கோத்திரத்தாருக்கு சுதந்திரமாக பிரித்து கொடுக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள தேசம் மிகவும் செழிப்பான தேசம். மோசே இதை 2.5 கோத்திரத்தாருக்கு சுதந்திர வீதமாக பிரித்து கொடுத்தார். இது யோர்தானுக்கு வெளியே இருக்கிறது. இந்த தேசம் கீலேயாத் தேசம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. யோசுவாவோ இஸ்ரவேலின் பரிசுத்த பூமியாகிய கானான் தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். கானான் தேசம் யோர்தான் நதிக்கு உட்பட்டிருக்கிறது.